Hi friends, நான் உங்கள் தச்சு டெக்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து வந்த பிறகு அங்கேயே வண்டி ஏற்பாடு பண்ணி மூலவர் பெருமாள் கோவில் தவிர முக்கியமான 5 விதமான கோயில் போயிருந்தோம். 4 கோயில் வந்து மேல் திருப்பதியிலையும் கீழ் திருப்பதியில் ஒரு கோயிலும் போயிருந்தோம். மேல் திருப்பதியில் வேணுகோபால சுவாமி கோவிலும் ஆகாஷ கங்கா தீர்த்தா கோவிலும் பாபா விநாச கோவிலும் ஸ்ரீவாரி பாத மண்டபமும் போயிருந்தோம். கீழ் திருப்பதியில் அலமேலு மங்கா கோவில் போயிருந்தோம். ஃபஸ்ட்டு நாங்கள் போன கோவில் பார்த்திங்கன்னா வேணுகோபால சுவாமி கோவில் தான் ஃபஸ்ட்டு போயிருந்தோம். அங்கே உள்ள நுழையும் போதே பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் தான் இருந்துச்சு. கடைகள் அப்புறம் வந்து ஈஸியாக கொஞ்சம் ஏறி போகிற மாதிரி தான் படிக்கட்டுகளும் இருந்துச்சு. ரொம்ப தூரமாக வந்து படி ஏறி போய் சாமி பார்க்குற அளவுக்கு தூரம்லாம் இல்லை. நம்ம ஈஸியாக ஏறி போயிடலாம். சைட்லலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய கடைங்க இருக்கும். வளையல் கடை, ட்ரெஸ்ஸு கடை, அதுக்கப்புறமா வந்து டிஃபன் சாப்பிட்டீங்கன்னா அங்கேயே கூட நீங்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து கோவிலுக்கு போய் பார்க்கலாம். நாங்கள் இப்போ வந்து கோவிலுக்குள்ளே பக்கத்தில் போயிட்டோம். நாங்கள் போயிருந்தப்போ பார்த்திங்கன்னா கூட்டம் அவ்வளோவா இல்லை. அதனால் ஈஸியாக வந்து சாமி பார்த்துட்டு நாங்கள் வெளியே வந்துவிட்டோம். ஆனால் உள்ளே ஃபோன் வந்து அலௌட் இல்லைன்ட்டு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் வீடியோ எதுவும் எடுக்கலை. பார்த்துட்டு வெளியே வரும்போது தான் நான் வந்து வீடியோ எடுத்தேன். வெளியே வந்த பிறகு பார்த்திங்கன்னா இது வந்து சைடில் பார்த்திங்கன்னா ஹத்திராம் ஜீவ சமாதி இருக்கும். அதுவும் இல்லாமல் எதிர்க்கே நீங்கள் கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஞ்சநேயர் சிலை வந்து சுவாமி இருக்கும். அவர்கிட்ட வந்து நம்ம வேண்டுதலை வேண்டிக்கிட்டோன்னா கண்டிப்பாக நிறைவேறும்ன்ட்டு ஒரு நம்பிக்கை அங்கே வந்து வேண்டிக்க சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் அந்த சுவாமி கும்பிட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் இன்னும் வெளியே வந்தீங்கன்னா தனியாக வந்து ஆஞ்சநேயர் சிலை வந்து ஒரு மண்டபம் மாதிரி கட்டி ஒரு சிலை இருக்குது. அங்கேயும் வந்து எல்லாருமே வேண்டிக்கிட்டாங்க. வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கும் நம்பிக்கையாக சொல்லியிருந்தாங்க. அங்கே வேண்டிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து காந்தி வேஷம் போட்டுட்டு ஒருத்தர் அழகாக அந்த சிலை மாதிரி நின்றுட்டு இருந்தார். சரி நல்லா இருக்கே, அதையும் ஒரு வீடியோவாக எடுப்போம்னு சொல்லிட்டு எடுத்து போட்டிருக்கேன். அடுத்தது நாங்கள் வந்து ஆகாஷ கங்கா தீர்த்தா கோவிலுக்கு நாங்கள் கிளம்பி வண்டியில் போயிட்டுருக்கோம். போகும்போது சரி வியூ நல்லா இருக்கே, நீட்டாக இருந்துச்சு. ஆனால் ரோடெலாம் வந்து ரொம்ப க்ளீனாகவும் இருந்துச்சு. அதுவும் வேணுகோபால் சுவாமி கோயிலுக்கு பக்கத்துலேயே தான் இந்த ஆகாஷ கங்கா தீர்த்த கோயிலும் இருக்குது. இப்போ பார்க்கிங்கில் நாங்கள் வந்து வண்டி போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் கோவில் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பொறுமையாக சுவாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வந்தோம். ஏன்னா கூட்டம் அவ்வளோவா இல்லை. சரி என்ட்ரன்ஸில் நல்லா இருக்கேன்னு சொல்லிவிட்டு அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். தனித்தனியாக எடுத்துகிட்டு இருந்தோம். அதுதான் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. இந்த கோவில்லையும் பார்த்திங்கன்னா ஃபோட்டோலாம் எடுத்த பிறகு உள்ளே நுழையும் போதே வந்து அங்கேயும் வந்து கடைகள் நிறைய இருந்துச்சு. அங்கே வந்து கேப் கடை, அப்புறம் வந்து சின்ன ஷாப்ஸ்லாம் இருந்துச்சு. ஆனால் உள்ளே நுழையும் போதே வந்து அந்த மரத்தில் வந்து குரங்குங்க இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் பயத்துலேயே வந்து நாங்கள் போனோம். எங்கே வந்து எதனா வந்து கையில் வச்சுருக்கிறது எதனா பிடிங்கிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்து போயிட்டுருந்தோம். ஆனால் கீழே வந்து படி வந்து படிங்க வந்து ஆகாஷ கங்கா கோவிலில் வந்து கம்மி தான். நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு 30 படிகள் இருக்கும். அது இறங்கிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து வியூ வந்து மவுண்டைன் வியூஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். நல்லா பச்சை பசேல்னு இருந்துச்சு. நிறைய மரங்களும் அந்த படிக்கட்டு சைடில் வந்து சின்ன சிலைங்கள்லாம் வச்சுருந்தாங்க. அதுவும் பார்க்க அழகாக இருந்துச்சு. அங்கே வந்து எங்கே வந்திருக்கோம்? நம்ம திருப்பதியில் இருக்க கோயிலுக்கு வந்திருக்கோம். கோயில் பேர் சொல்கிறா? தெரியல. ஆகாஷ கங்கா தீர்த்த கோயில். ஆகாஷ கங்கா தீர்த்த கோவில். ஹாய். ஒரு வண்டி
நாங்கள் வந்த பிறகு காட்டு அணில் மரத்தில் இருந்துச்சுன்ட்டு கொஞ்சம் அங்கே வந்து அந்த மரத்தில் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து இன்னும் வந்து படிக்கட்டு கீழே போகுது. ஆனால் அங்கே வந்து எங்களை அலோவ் பண்ணலை. இந்த கோவில்லையும் வந்து வீடியோ எடுக்க அலோவ் பண்ணலை. சுவாமி கிட்டே போகும்போது நாங்கள் வந்து அந்த படியில் இன்னும் கொஞ்சம் கீழ் படி போயிட்டு அங்கே வந்து அருவி மாதிரி சின்ன அருவி மாதிரி கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. அதில் வந்து தீர்த்த தலையில் தெளிச்சுட்டு சுவாமி கும்பிட்டு நாங்கள் மேலே வந்துட்டோம். அடுத்து நாங்கள் போகிற கோயில் வந்து பாபா விநாச டேம் கோவில். அங்கே தான் நாங்கள் இப்போ போகிறோம். அங்கேயும் வந்து நிறைய கடைகள் இருந்துச்சு. உள்ளே நுழையும் போதே அந்த மரத்துக்கு கீழே தான் நாங்கள் வந்து வண்டி பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அந்த உள்ளே நுழைய ஆரம்பித்தோம். உள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா சைட்லலாம் நிறைய கடைங்க இருந்துச்சு. நல்லா டிஃப்ரெண்ட்டான மாலைங்க, மணிங்க, சுவாமி சிலைங்க, வளையல் கடை, டிஃபன் கடை எல்லாமே இருந்துச்சு. அப்படியே வந்து நாங்கள் உள்ளே போக நிறைய கடை உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கேயும் வந்து கூட்டம் நிறைய இருந்தாலும் ஆனால் ஃப்ரீயாக வந்து நாங்கள் சுவாமி வந்து நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். இது வந்து காட்டு அணில். இந்த சரி அந்த நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதையும் நான் வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். அங்கே கடைகளில் வந்து நாங்கள் கருங்காலி மாலை வாங்கியிருந்தோம். ஒரிஜினல் கருங்காலி மாலை ரேட்டு கம்மியாகவும் விற்றுருந்தாங்க. ஒரிஜினல் மாலையும் நல்லா இருந்துச்சு. அதை வந்து நல்லா தேய்ச்சி கூட வந்து காட்டினாங்க. தேய்ச்சா வந்து ஒரு மாதிரியா கருகிற ஸ்மெல் வரும், அதுதான் கருங்காலி மாலை ஒரிஜினல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம போட்டிருக்க கோல்டு மோதிரத்தில் அந்த மாலையை தேய்ச்சி காட்டினாங்க. ஒரிஜினலான மாலை ரொம்ப கம்மியான ரேட்டில் நாங்கள் அங்கே வாங்கினோம். அது வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து கோயிலாண்ட போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். பாபநாசர் கோவிலில் வரக்கூடிய தண்ணி, அதாவது அந்த தீர்த்தத்தில் நம்ம குளித்தோம்னா நம்மளோட எல்லா பாவங்களும் தீரும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை. எல்லோரும் வந்து இந்த கோயிலில் வரவங்க எல்லாருமே வந்து அந்த தீர்த்தத்தில் குளிக்காமல் போக மாட்டாங்க. அந்த தண்ணியில் நாங்கள் ஆனால் வந்து டைம் இல்லாதனால நான் குளிக்கலை. அந்த தண்ணியை வந்து நாங்கள் தலையில் தெளிச்சிட்டு வந்துட்டோம். இந்த தண்ணியில் தான் வந்து நீங்கள் குளிச்சுட்டு அங்கேயே வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்லாம் இருக்குது. நீங்கள் மாற்றிட்டு நீங்கள் வந்து சுவாமியை பார்க்கலாம். சாமி பார்த்துட்டு ஆனால் நாங்கள் போயிருந்தப்போ ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து சரி சாமி கும்பிட்டுட்டு அங்கே ஒரு சின்ன மண் சட்டியில் வந்து குங்குமம் வச்சுருந்தாங்க. சரி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அந்த குங்குமம் எடுக்கலான்னு பார்த்தோம்னா அங்கே இருக்க ஐயருங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்து பாவத்தை தொலைக்க வந்திருக்கீங்க, நீங்கள் வந்து இந்த குங்குமத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. குங்குமம் எடுத்துகிட்டு போகிறது நீங்கள் பாபத்தை எடுத்துகிட்டு போகிற மாதிரி வீட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தனால நாங்கள் அதை வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அடுத்தது நாங்கள் போன கோவில் பார்த்திங்கன்னா ஸ்ரீவாரி பாதா கோவிலுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். அங்கேயும் வந்து படிக்கட்டு வந்து கொஞ்சம் தூரமாக இருக்குன்னு தான் பார்த்தோம், ஹைட்டாக இருந்துச்சுன்னு பார்த்தோம். ஆனால் வந்து நம்ம சீக்கிரம் ஏறிட்டு நம்ம அந்த பாதத்தை பார்த்துட்டு கீழே இறங்குற மாதிரி தான் அந்த கோவில் இருந்துச்சுட்டு. அங்கே வந்து மேலே வந்து அந்த பாதம் வந்து கோவிலில் வந்து ஃபோட்டோவோ வீடியோ எடுக்கவோ அலவுட் இல்லை. அதனால் பார்த்துட்டு நாங்கள் கீழே வந்துட்டு அந்த ரோடு மட்டும் அந்த எடுத்துருந்தோம். ஏன்னா அங்கே வந்து அந்த மரங்களில் வந்து நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. வியூஸ் நல்லா இருந்துச்சு, அழகாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரி அந்த மரம்லாம் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். அப்புறமா வந்து பஸ்ஸு பிடிச்சி ஹோட்டலுக்கு போய் வெக்கேட் பண்ணிவிட்டு பஸ்ஸு பிடிச்சி நாங்கள் வந்து கீழ் திருப்பதிக்கு போயிட்டுருந்தோம். கீழ் திருப்பதி போயிட்டு அங்கேருந்து வந்து பஸ்ஸு பிடிச்சி நாங்கள் வந்து அலமேலு மங்காபுரம் கோவிலுக்கு போனோம். ஆனால் அங்கே வந்து உள்ள நுழைய என்ட்ரன்ஸ்லேயே வந்து பேக்கும் வந்து ஃபோன்லாம் வந்து நீங்கள் வச்சுட்டு தான் போகணுன்னு சொன்னதுனால நாங்கள் அங்கே வச்சுட்டு கோயிலெலாம் சாமி பார்த்துட்டு வெளியே வந்தோம். அங்கே வந்து வீடியோஸோ ஃபோட்டோவோ எதுவுமே எடுக்க முடியல. மறுபடியும் ட்ரெயின் பிடிச்சி நாங்கள் சப்தகிரி எக்ஸ்பிரஸ் 620 ட்ரெயினில் நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். இதுதான் இந்த டே 2ஓட திருப்பதி vlogல நாங்கள் என்ஜாய் பண்ண மூமெண்ட்ஸ். உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் மை சேனல். உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் தச்சுட்டை. தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.